பிடாகத்துலேருந்து உள்ளே போகணுன்னா இந்த வேலியம்பாக்கம் ஊர் இருக்குங்க. அங்கே தாங்க இந்த பச்சைவாழியம்மன் சாமி இருக்கிறாங்க. பச்சைவாழியம்மனுக்கு திருவிழா நடத்துகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நெருப்புலாம் இது பண்ணுறதுன்னுவோ முருகருக்கு தான், அம்மாவுக்கும் சேர்த்தா முருகருக்கும் சேர்த்தான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆற்றுல போய் வள்ளி தெய்வானையோட முருகர் தான் குளிச்சுட்டு வந்து நெருப்பு மெரிக்கிறாருங்களாம். செம பெரிய கோயிலுங்க. எங்கே இருக்கிற ஊர் ஜனமும் அங்கே வந்துடுறாங்க. அங்கே வருஷத்தில் ஒரு நாள் திருவிழான்றதுனால எங்களுக்கு தெரிஞ்ச தம்பி வந்து அது வேண்டிக்கிச்சிங்களாம், வடமாலை சாத்திரன்னிட்டு. அதுக்காக கூப்பிட்டுது. போனால் 7 கிலோ மாவு அரைச்சி வடையை செஞ்சு போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தது. வடமாலையெல்லாம் போட்டு சாமியை கும்பிட்டு உள்ளே போய் அம்மாவை சாமி கும்பிட்டு வெளியில் வந்து அப்புறம் கற்பூரம் தீமி எரிக்கிறோம்ல, அந்த இடத்துல வந்து கற்பூரம்லாம் வாங்கி போட்டுட்டு மறுபடி வாழுமுனியருக்கு தான் அந்த வடமாலை சாத்தந்தே. அந்த வாழுமுனியர்கிட்ட இவங்க மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் வேண்டுதலுக்கு வடமாலை செஞ்சு நிறைய பேர் வீட்டிலே எடுத்துன்னு வந்தாங்க. அவங்க எங்கள் தெரிஞ்ச தம்பி வந்து அங்கேயே சிலிண்டரு அடுப்பு வடமாவெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே வடையை செஞ்சுதுங்க. அவ்வளோ வடைங்க அது. இது வந்து சக்தி வாய்ந்த சாமிங்க அந்த பச்சைவாழி அம்மா. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்படியே எவ்வளோ அழகாக இருப்பாங்க தெரிதா. அவ்வளோ ஒரு சிரிப்பும் அவங்களுடைய முகத்துலையும். அவங்க தான் பச்சைவாழி அம்மான்றதுல அவங்க ஊரும் அவ்வளோ ஒரு பச்சை பசியர்னு ஒரு சிறப்பான ஊருங்க. அந்த மாதிரி ஊரெல்லாம் ஒரு பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கணுங்க. ரோடு வழி போகிற வழியெல்லாம் ஒரே பச்சை பசியர்னு இருக்கும். அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் அதை பார்க்க. அப்புறம் வடமாலையை போட்டு சாமியை படைச்சாங்க. சாமியை படைச்சிட்டு நாங்கள் கியூவில் போய் நின்று சாமி பார்க்க போயிட்டோம். உள்ளே போய் பச்சைவாழி அம்மனை பார்க்க சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்தோம். நாங்கள் கியூ எங்கே நின்றுது தெரியுதுங்களா, அது 1 கிலோமீட்டர் தூரம் இருந்ததுங்க. நாங்கள் போய் குறுக்கால பூந்து சாமி பார்த்துட்டு வந்துட்டோங்க. அந்த குறுக்கால போயிட்டு வர்றதுக்கே எங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சிங்க. அப்புறம் சாமி பார்த்துட்டு வந்து நாங்கள் ஒரு இடம் உட்காந்துட்டோம். ஒரே வெயிலாக இருக்குதுங்க, செம்ம வெய்ய நாளாக இருக்க. எங்கேயும் அவ்வளோ நிழல் இருக்கிற ஊர் தான், அவ்வளோ மரங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் வெய்ய தாங்கவே இல்லை. அப்புறம் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு நெருப்பு முடியும் நாங்கள் இல்லைங்க. நாங்கள் அப்புறம் சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. கிளம்பி அங்கேருந்து நாங்கள் வர வழியில் பசங்களுக்கு சொப்பு ஜாமான்லாம் வாங்கிக்கின்னு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வர வழியில் முருங்கைக்கீரை உடைச்சிட்டு வந்தோம். நம்ம ஹேர்